மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். மழை மேகமடி நீ எனக்கு. எழுத்தாளர் சாலிஹாலி. ஆத்திரத்தில் முகம் சிவந்தபடி, இதயம் வேகமாக துடிக்கவும் மூற்றுக்காற்றை இழுத்து வெளியே விட்டபடி கோபத்தின் வேகத்தில் இருந்தவன், இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர என்று கரங்களை மேலே உயர்த்தியபடி கத்தினான் சித்தார்த். விழிகள் இரண்டும் சிவந்தபடி கண்ணீரோடு கன்னத்தில் ஒரு கையை வைத்துக் கொண்டு, என்னால இனிமே உன் கூட வாழ முடியாது என்று அவனை முகத்தை திருப்பிக் கொண்டு பதில் சொன்னாள் தூரிகா. அதை கேட்டவனோ இன்னும் கோபத்தில் கைகளை இருக்க மூடியபடி, உனக்கு என்ன விருப்பமோ அதை நீயே செய், ஆனா ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்கோ, இந்த வீட்டை விட்டு வெளியே போனா திரும்ப உன்னை கெஞ்சி கூப்பிட வேணும் மட்டும் நினைக்காது, அதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று அவனுடைய முகத்தை பார்க்காமல் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பொருளை எடுத்து வேகமாக வீசினான். அதை பார்த்து இவளுக்கு இன்னும் வேகம் வந்து, நான் இங்கிருந்து போற, தேவையில்லை, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி முடிப்பதற்குள்ள இவளுக்கு அழுகைதான் முட்டி கொண்டு வந்தது. அவனோ எதையும் கேட்காமல் வேகமாக கதவை படார் என்று சாத்திவிட்டு சென்றான். அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்து முடிந்த ஆரவாரத்துக்கு பின்னான அமைதி எங்கும் அப்பி கிடந்தது. அவனின் செய்கையில் இன்னும் சத்தமாக ஓவென்று அழுதாள் தூரிகா. நினைவில் தன் கணவன் அவளை அன்பாக பேசிய வார்த்தைகள் எல்லாம் கண்முன்னே தோன்றி மறைந்தது. மனமோ இன்னும் ஆத்திரத்தில் போய் எல்லாமே போய் தேவிக்கு ஏத்துற மாதிரி நடிப்பு நடிச்சிட்டு இருந்தால் என்னோட தேவை அவனுக்கு இல்ல, அதான் என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டான். இவனோட பிள்ளைக்காக என்னோட கேரியரை ஸ்பாயில் பண்ணிட்டு இத்தனை வருஷமா அவனை நம்பி வாழ்ந்துட்டேன்னு என்னை பற்றி எகத்தாளம். அதான் நான் ஏன் என் வாழ்க்கையை விட்டு போனேன்னு உன்னை ஃபீல் பண்ண வைக்கிறனா இல்லையான்னு பாரு என்று தன் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து போனாள் தூரிகா. சித்தார்த் தூரிகா இருவரும் 2 வருடங்களாக காதலித்து பெற்றோரின் சம்மதத்தோடு திருமணம் முடித்தார்கள். திருமணமாகி முழுதாக 5 வருடங்கள் நிறைவடையவில்லை. இவர்களுக்கு 3 வயது நிரம்பிய பாரதி என்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறார். தூரிகா முதலில் தனது அலமாரியை திறந்து அதிலிருந்து தனது உடைகளை எடுத்து பையில் வைத்தார். அடுத்து தன் மகனுடைய துணிகளையும் எடுத்து வைத்தார். மனம் முழுவதும் வலியோடு இருந்தவளுக்கு ஆறுதலுக்காக தன் அம்மாவிடம் நடந்ததை சொல்லலாம் என்று நினைத்து அவருடைய எண்ணிற்கு அழைத்தாள். ஹலோ அம்மா, தூரிகா நல்லா இருக்கியா அம்மா என்று கேட்டார். அதை கேட்டதும் தூரிகாவிற்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. அடுத்து அவள் பேச வருவதற்குள் தூரிகாவின் தாய் தமிழ்ச்செல்வி, தூரிகா நீயாவது அங்க நிம்மதியா சந்தோஷமா இருமா, இங்க என்ன பாத்துக்கிறதுக்கு உன் அண்ணனும் அண்ணியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்ன இருந்தாலும் உன் அப்பா என்ன பாத்துக்கிட்ட மாதிரி வருமா, அந்த மனுஷன் இல்லைன்னு இவங்க என்ன போட்டு பாடா படுத்துறாங்க, இருந்தாலும் நீ நல்லா இருக்கிறத பார்த்துதான் நான் என்ன நானே தேத்திக்கிறேன் தூரிகா, கடவுள் எப்போ அழைச்சாலும் நிம்மதியா போயிடணும். என் பேத்தி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளா என்று அடுத்தடுத்து பேசினார். தூரிகா சுதாரித்து கொண்டு, பாரதி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துவாமா, நீங்க ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறீங்க என்று கவலைப்பட்டு கொண்டாள். தமிழ்ச்செல்வி, யாருக்கும் நான் பாரமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் தான், அதை விட ஏன் உன் குரல் சரியில்லை தூரிகா, உடம்புக்கு ஏதும் முடியலையா என்று மகளின் குரலில் தெரிந்த மாற்றத்தை வைத்து கேட்டார். ஏற்கனவே கவலையில் இருக்கும் தன் தாயிடம் இங்கே நடப்பதை சொல்லி இன்னும் வருத்தத்தில் ஆழ்த்த வேண்டாம் என்று முடிவெடுத்தவள், ஒண்ணுமில்லம்மா, லேசா தொண்டை கரகரப்பா இருக்கு என்று சமாளித்தாள் தூரிகா. அவரும் அதை நம்பிக்கொண்டு, சரிமா, உடம்ப பார்த்து கவனமா இரு தூரிகா என்று அனுப்பி துண்டித்தார். தாயிடம் கூட தன் நிலைமையை சொல்ல முடியாத வேதனையில் இருந்தவளுக்கு இன்னும் அழுகை முட்டி கொண்டு வந்தது. அடுத்த உடனே தன் அப்பாவின் நினைவும் வந்து போனது. அப்பா இருந்திருந்தால் இன்றைக்கு தனக்கும் தன் தாய்க்கும் ஒரு நல்ல வழியாவது பிடித்திருக்கும். அதுவும் இல்லாமல் தன் நிலைமையை நினைத்ததோடு இன்னும் தேவையில்லாத யோசனைகள் எல்லாம் மொத்தமாக அவளை அழுத்தியது. அப்பொழுது அவருடைய யோசனையை கலைக்கும் விதமாக கைபேசியிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. என்னவென்று எடுத்து பார்த்தவருக்கு விரக்தியின் உச்சத்திற்கே சென்றாள். அதில், தூரிகா என்னை மன்னிச்சிடு, உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல, என்னோட நிலைமை என்னை இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வரும்னு நான் எதிர்பார்க்கல, இன்னும் 1 மாசத்துல உன் பணத்தை திரும்பி கொடுத்துறேன், என்னை மன்னிச்சிடு தூரிகா, போன்ல நேருக்கு நேரா பேச எனக்கு தைரியம் இல்ல, சாரி என்று அனுப்பியிருந்ததை படித்துள்ளவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. 15 நாட்களுக்கு முன்பு தூரிகாவின் வாழ்வில் எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அவளுடைய கல்லூரி தோழி ஹாசினி தூரிகாவின் கைபேசி எண்ணிற்கு ஒரு அழைப்பை விடுத்தாள். அழைப்பை விடுத்தவள்,
ஹலோ தூரிகா, சொல்லு ஹாசினி, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? நான் உன்னை பார்க்கதான் வீட்டுக்கு வந்திருக்கேன், உன் வீட்டு நம்பர் சொல்லு என்றதும் தூரிகாவும் தோழியை பார்க்க போகும் மகிழ்ச்சியில் வீட்டிற்கான வழியை சொல்ல அவளும் வந்து சேர்ந்தாள். ஹாசினி பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக தெரிந்தாள். எப்போதில் இருக்கும் ஒரு தெளிவு அவளிடம் இல்லை என்பதை தூரிகா உணர்ந்தாள். முதலில் இருவரும் நலம் விசாரிப்புக்கு பின் தூரிகா யோசனையோடு, என்னாச்சு ஹாசினி, ஏன் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்க, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று கேட்டார். அவளோ, தூரிகா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருந்தா கொடு என்று வாய்விட்டு கேட்ட ஹாசினியை பார்த்து தூரிகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. தூரிகா சாப்பாட்டை வைக்கவும் வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள் ஹாசினி. அவளை இவ்வளவு வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தாள். இத்தனை வருட நட்பில் ஹாசினி இப்படி நடந்து கொண்டதே இல்லை. எல்லாவற்றையும் மொத்தமாக சாப்பிட்டு முடித்தவர் தூரிகாவின் கையை பிடித்து ஓவென்று அழ ஆரம்பித்தாள். தூரிகாவுக்கு ஒன்னும் புரியாமல், ஹாசினி என்னாச்சு, ஏன் அழற என்று அவளை சமாதானம் செய்தாள். அவளோ, நான் சாக போற நிலைமையில் இருக்கிறேன் தூரிகா, ப்ளீஸ் என்னை காப்பாத்து என்று கென்றவள் திரும்பவும் அழ ஆரம்பித்தாள். தூரிகா புரியாம, ப்ளீஸ் அழுகை நிறுத்த ஹாசினி, முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நான் ஒரு பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டேன், அந்த நாளைக்குள்ள கொடுத்தாகணும். மொத்தம் 5 லட்சம், அதுல 4 லட்சம் ரெடி பண்ணிட்டேன், இன்னும் 1 லட்சம் வேணும், உன்கிட்ட இருந்தா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அந்த அந்த பணத்தை ஏற்பாடு செய்யவே நேரம் இல்லை. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாளாகுது. இந்த பணத்தை நாங்க கொடுக்கலன்னா நாளைக்கு குடும்பத்தோட தூக்குல தான் தொங்கணும் என்று சொன்னார். தூரிகா அவள் சொன்னதை கேட்டு மலைப்பாகி, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை ஹாசினி என்றதும், பரவாயில்லை, உன்னால எவ்வளவு முடியுமோ அதை கொடு தூரிகா. ஒரு பிசினஸ்ல என் கணவருக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் ஒரு வாரத்துல திரும்பி தந்துடுறேன், எனக்கு வர வேண்டிய பணம் வந்துவிடும், ப்ளீஸ் இந்த ஒரு முறை ஹெல்ப் பண்ணு என்று மீண்டும் கெஞ்சினார். தூரிகா, நான் சித்தார்த் கிட்ட கேட்டு சொல்லட்டுமா என்றதும் வேகமாக மறுத்த ஹாசினி, வேண்டாம் தூரிகா, ரொம்ப அசிங்கமாகிடும், அவர்கிட்ட நீ சொல்ல வேண்டாம், நீ கூட நான் ஒரு வாரத்துல தந்துடுறேன், என்னை நம்பு என்று அவள் அழுத கேட்கவும் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் இவளும் சித்தார்த் வைத்திருந்த 50,000 ரூபாயை எடுத்து கொடுத்தாள். அதை வாங்கிய ஹாசினி 100 முறை நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். சித்தார்த் வீட்டுக்கு வந்த பிறகு 2-3 முறை அதை பற்றி பேச நினைத்தவள், ஹாசினி தான் ஒரு வாரத்தில் தந்து விடுவேன் என்று சொன்னாலே என்ற நம்பிக்கையில் அமைதியாக இருந்தார். 6 நாட்கள் கழிந்த நிலையில் சித்தார்த் தூரிகாவிடம், தூரிகா, பீரோல இருக்கிற காசை எடுத்துட்டு வா, கம்பெனில இன்னைக்கு டெபாசிட் பண்ண சொன்னாங்க என்று அவன் சொன்னான். இவ்வளவு பதட்டத்தில் என்ன செய்வது தெரியாமல் அமைதியாக நின்றார். சித்தார்த் பொறுமையாக, என்னாச்சு தூரிகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அது அது என்று திணறினார். இவனோ, சரி உடனே சரியெல்லாம் போய் ரெஸ்ட், நான் காசை எடுத்துக்கிறேன் என்று அவன் இழந்து சென்றான். தூரிகா கொஞ்சம் தைரியத்தை கொஞ்சம் வரவழைத்து கொண்டு, என்னங்க பணம் அங்க இல்லை என்றால். அவனோ புரியாம, ஏன் என்னாச்சு என்று கேட்டான் இன்னும் பதட்டத்தோடு. அது நான் என்று நடந்த எல்லாவற்றையும் சொன்னாள் தூரிகா. அவள் சொன்னதை கேட்டு கோபமும் ஆத்திரம் ஒரு சேர வரும். யாரோட பணம் நினைச்சு உன் இஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்த, அது கம்பெனியோட பணம் தூரிகா, கம்பெனி என்ன நம்பிச்சு, நான் உன்னை நம்பி கொடுத்தேன், ஆனா நீ என் நம்பிக்கைய உடைச்சிட்ட, இது சரியில்லை, உடனே போனை போட்டு காசை கேளு என்று கத்தினான். தூரிகாவும் ஹாசினி சொன்ன நாட்கள் தான் வந்துவிட்டது என்றெண்ணி அவளை கைபேசியில் அழைத்தாள். அந்த எண்ணோ தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக பதில் வந்தது. அதை கேட்டு இவ்வளவு திருத்திருவென்று விழித்தாள். அவளது நிலைமையை புரிந்து கொண்ட சித்தார்த், என்ன உன் ஃப்ரெண்டு போன் எடுக்கலையா, லைனே போகலையா என்று கேட்டார். அவளோ ஆமாம் என்று தலையசைத்தாள். சித்தார்த், உன் ஃப்ரெண்டோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அவங்க சம்பந்தப்பட்ட வேற யாருடைய போன் நம்பரும் தெரியுமா? அவள் இல்லை என்று தலையசைத்தாள். அதை கேட்டு இன்னும் கோபம் அதிகமாகும் அவளை வார்த்தைகளால் வதைக்க தொடங்கினாள். அவள் சமைத்த உணவையும் சாப்பிடாமல் ஒரு வார்த்தை பேசாமல் அவள் செய்த தவறையே சொல்லி காட்டிக்கொண்டு காயப்படுத்தினார். அன்றையிலிருந்து ஆரம்பித்த சண்டைதான் சிறு சிறு பிரச்சனையாக வர தொடங்கி இன்றைக்கு வர தொடர்ந்து கடைசியில் தூரிகாவை அடிக்க அவன் கையையும் ஓங்கியிருந்தான். இதையெல்லாம் நினைத்தவளுக்கு வெறுப்பாக இருந்தது. மனதில் ஒரு விதமான அழுத்தமும் அழுகையும் இத்தனை நாட்களாக இருப்பதால் அவளால் சரியாக உறங்க கூட முடியவில்லை. அதனால் யோசித்து யோசித்து சோர்ந்து போனவள் கடைசியாக மருந்தகத்தில் தூக்க மாத்திரை வாங்கியது நினைவுக்கு வந்தது. அதை எடுத்து 2 மாத்திரையை சாப்பிட்டாள். அப்பொழுதும் தூக்கம் வராமல் போகும். மொத்த மாத்திரையும் கையில் எடுத்துக்கொண்டாள். அப்பொழுது கதவை யாரோ வேகமாக தட்டும் சத்தம் கேட்டது. இவள் கையில் வைத்திருந்த மாத்திரையை ஓரமாக வைத்து கொண்டு எழுந்து கொள்ள எத்தனிக்கவும், அம்மா சீக்கிரம் வாமா, வந்து கதவை திறம்மா என்று பாரதி கத்தினார். தூரிகா கதவை திறக்கும். பாரதி ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டு, அம்மா மிஸ் யூ மா என்று அவளை பார்த்து சிரித்தவன், அம்மா
நீங்களும் என்ன மிஸ் செய்தீங்க தானே என்று அழகாய் கேட்டார். தன் குழந்தையின் கள்ளமில்லாத புன்னகையில் துளைந்தவள் விழிகளில் கண்ணீரோடு, ஆமா செல்லம், அம்மாவும் மிஸ் செய்தேன் என்று சொன்னவள் தன் குழந்தையை அனைத்து முத்தமிட்டார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தாய் மகளின் உறவானது அன்பை மட்டும்தான் தாங்கி இருக்கும். தான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் தன் குழந்தையின் நிலைமையை நினைத்து அவளுக்கு பயம் வந்தது. இருந்தாலும் மனவலியோடு இருப்பவளுக்கு வேதனைதான் அதிகமாக இருந்தது. தன் குழந்தைக்காக வாழலாம் என்று நினைத்தாலும் வாழ முடியாதோ என்ற எண்ணம் தான் அவளை இன்னும் வதைத்தது. தன் மகளை கவனித்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைத்த பின்னர் திரும்பவும் அந்த மாத்திரையை பார்த்து கொண்டிருந்தாள் சூர்யா. அப்பொழுது அவளது கைபேசி அழைத்தது. சித்தார்த் தான் அழைத்தான். அவனுடைய பெயரை பார்த்தது. அவன் பேசியது நினைவுக்கு வரும். அழைப்பினை எடுக்கவில்லை. திரும்பவும் அழைத்தான். அவள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்தடுத்து குறுஞ்செய்தி அனுப்பினாள். அதற்கும் அமைதியாக இருந்தாள். என்ன குறுஞ்செய்தி என்றும் அவள் பார்க்கவில்லை. அடுத்த 2வது நிமிடத்தில் அழைத்த மணி திரும்பவும் அழைத்தது. யாரென்று எழுந்து போய் கதவை திறந்து பார்த்தாள் சூரிகா. பக்கத்து வீட்டு பெண்மணி நின்று கொண்டிருந்தார். அவரோ, சூரிகா, உன் வீட்டுக்காரர் ரொம்ப நேரமா உனக்கு கால் பண்றாங்களா? நீ எடுக்கலையா? என்ன பார்க்க சொன்னாங்க? அதான் அவர் ரயில்ல தான் இருக்காங்க, நீ பேசு என்று அவருடைய கைபேசியை கொடுத்தா. தூரிகா வேறு வழி இல்லாமல் காதில் வைத்தது. ஹலோ தூரிகா, சாரி, ரொம்ப டென்ஷன்ல இருந்துட்டேன், அதான் அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு தூரிகா. எதுவாக இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம், எங்கேயும் போகாது, நான் வரேன் என்றார். அவரது பக்கத்து வீட்டு அக்கா அருகில் இருக்கும். வேறு எதுவும் பேசாமல் சரி என்பது போல் அணைப்பை துண்டித்து அவரிடம் கைபேசியை கொடுத்தவன், அக்கா போன்ல சைலண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் கேட்கல, உடனே உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க போல, ரொம்ப தேங்க்ஸ்க்கா என்று ஏதோ ஒன்றை பேசி சமாளித்து விட்டு உள்ளே வந்தேன். இன்னும் 2 மாத்திரை வாயில் போட்டவள் தூக்க மாத்திரையை போட்டு இருக்கவும் தூக்கமாக வரும். அப்படியே படுத்து தூங்கினாள். திரும்ப மயக்கம் திறந்து அவள் வெளிகளை மெதுவாக திறக்கும் போது அவளின் கரங்களோடு பிணைந்திருந்த அழுத்தமான கரங்களை பார்த்தாள். அங்கே உட்கார்ந்தபடியே தலையை கவிழ்ந்த நிலையில் சித்தார்த் அமர்ந்திருந்தார். இன்னொரு கையில் சுல் என்று வலித்தது. கரங்களை பார்த்தால் அதன் மருந்து ஏறிக்கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் தான் எங்கே இருக்கிறோம் என்று சுற்றி பார்த்தவர்களுக்கு மருத்துவமனையில் இருப்பது புரிந்தது. சித்தார்த் என்று அழைத்தது. நிமிர்ந்து அவளை பார்த்தவன் பிடித்திருந்த பிடியை இன்னும் அழுத்தி பிடித்த தூரிகா, கண்ணை முழிச்சிட்டியா? ஏன் இப்படி பண்ணணும்னு யோசிச்ச? என்ன நானே சரி பண்ணுவதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டியா என்று அவன் கேட்ட பொழுது அவனுடைய விழிகள் கண்ணீரை நிரப்பிக் கொண்டது. அவள் அடுத்த பேசு வருவதற்கு, உன் நிலைமை எவ்வளவு மோசமோ அதை விட மோசமான நிலைமை நான் இருந்தேன் தூரிகா. திடீர்னு பணம் இல்லைன்னு சொன்னா கம்பெனில என் வேலை போயிடும். அதனால உடனே வட்டிக்கு பணம் வாங்கி அதை கம்பெனி அக்கௌண்ட்ல போட்டு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் 10,000 7,000 கடன் வாங்கி வட்டி பணத்தை திரும்ப கொடுத்தேன். ஒரு வாரத்துல பணத்தை கொடுக்கும் போது 5,000 அதிகம் கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த டென்ஷனு கோபத்தை தான் சரியா பேச முடியல, சாப்பிட முடியல என்றான். உடனே அவளோ, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்று சொன்னான். உடனே அவனும், அதை சொல்லி உன்னை இன்னும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்க வேணாம் தான் நான் சொல்லல. திரும்பவும் அந்த தப்ப செய்யக்கூடாதுன்னா ஒரு வார்த்தை கண்டிச்சு சொன்ன. ஆனா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது உன் பக்கத்துல இருந்த தூக்க மாத்திரை பார்க்கவும் நான் அப்படியே வரைஞ்சிட்டேன் தூரிகா, இனி இப்படி செய்யாத என்ற பொழுது அவனிடம் இந்த வார்த்தைகள் வெளிவராமல் அப்படியே நிற்கவும் கண்ணீர் அதிகமாக நின்றது. சித்தார்த், என்னையை விடு தூரி, பாரதி பத்தி நினைச்சு பாத்தியா என்ற போது அவனது கையை மெதுவாக எடுத்து தன் கணத்தில் வைத்தவன், சாரிடா சித்தார்த், நான் தூக்கம் வரலன்னு தான் மாத்திரை போட்டேன், ஆனா ரொம்ப ஒரு யோசனையாக இருக்கவும் முடியல, என்னை மன்னிச்சிடு, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என் பக்கம் மட்டும்தான் யோசித்தேனே தவிர உன்னை பத்தி நினைக்காமல் விட்டேன். அவனும் பலமுறை மன்னிப்பு கேட்டார். இருவரும் தங்களுக்குள் இனிமேல் எதுவா இருந்தாலும் மனம் விட்டு பேச வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார்கள். அன்பும் காதலும் என்பது இருவருக்குள்ளான புரிதலுடன் கூடிய ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதுதான் பேரன்பில் திருத்திருக்கும் என்பது உண்மை. நன்றி.